ஹாய், ஹலோ, வணக்கம். நம்ம இப்போ மல்லி சீரியல்ல என்ன நடந்தது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாமோங்க. நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மல்லி பார்த்தீங்கன்னா உழைச்சி தான் சம்பாதிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நேர்மையான வழியில் தான் போய் நம்ம எந்த வேலையாக இருந்தாலும் செய்யணும் அப்படின்ற மாதிரி தான் அவங்களோட திங்கிங். ஸோ இருந்தாலும் அவங்களுக்கு எதிராக தான் வந்து இந்த ராஜியும் ரஞ்சிதாவும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால அன்னபூர்ணி அம்மாவும் சொல்கிறாங்க, தப்பான முறையில் அவங்க செய்யும்போது நம்ம ஏன் வந்து அதை தப்பான முறையில் நம்மளும் வந்து அதை போய் எடுத்துகிட்டு வரலாம், ஃபைலில் இருக்கிற சர்டிஃபிகேட்டு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தான் போயிட்டு அந்த ஃபைலை கண்டுபிடிச்சி அதுக்குள்ளே இருந்த விஜயோட சர்டிஃபிகேட் ரெண்டுத்தையும் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்றாங்க. ஸோ அந்த கேட் எகிரி குதிச்சு திருப்பியும் எகிரி குதிச்சு வரும்போது பார்த்திங்கன்னா கையில் வந்து லேசாக அடிபட்டுருது. அப்படி அடிபட்ட உடனே தான் எப்படி தெரியுது விஜய்க்கு பார்த்திங்கன்னா, கீழே உக்காந்துட்டு எல்லாருமா சாப்பிட்றாங்க வெண்பா, விஜய். ஸோ அவங்களுக்கு பரிமாறிட்டு இருக்கும்போது, என்ன மல்லி கை என்னாச்சு, அடிபட்ட மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ ஒரு வழியாக அந்த இடத்துல நம்ம மல்லி வந்து சொல்லி சமாளிச்சிடுறாங்க. ஒன்றும் இல்லைங்க, அந்த எறும்பு கடிச்சது அதை தேய்ச்சிட்டு அந்த மாதிரி ஆயிடுச்சு, அந்த மாதிரிலாம் சொல்லி சமாளிச்சிடுறாங்க. சரி, அதுக்கப்புறம் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு நம்ம மல்லி கைக்கு மருந்தெல்லாம் வச்சுட்டு, சரி நான் இன்டர்வியூ போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டு வராங்க. போயிட்டு வந்த உடனே பார்த்திங்கன்னா, மல்லி எனக்கு வேலை கிடச்சிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதை கேட்ட உடனே மல்லிக்கு பார்த்திங்கன்னா பயங்கர சந்தோஷம். ஓ, வேலை கிடச்சிருச்சா அப்படின்ற மாதிரி சொல்லி சந்தோஷப்படுறாங்க. சரி, இதே சந்தோஷத்தில் உங்கள் எல்லாரையும் நானும் சந்தோஷப்படுத்தணும்ல. ஸோ அதனால் இன்றைக்கி ஒரு நாள் வெளியே போயிட்டு எல்லாருக்குமா உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடை நான் வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எல்லாரையும் வெளியே கூப்பிட்டு போகிறாங்க. அப்படி கூப்பிட்டு போகும்போது தான் பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் மனசு விட்டு ரொம்ப ஃப்ரீயாக பேசுகிறாங்க மல்லிக்கிட்ட. மல்லி, ஒருத்தன் வந்து ஜெயிச்சுட்டே இருந்தால் அதை பற்றினோட அருமை தெரியாது. ஆனால் ஒரு சுச்சுவேஷனில் தோத்துட்டு அவங்க மறுபடியும் ஜெயிக்கும் போது வர சந்தோஷம், அந்த சந்தோஷத்துக்கு அல்லவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சாப்பிட்றதுக்கு லிஸ்ட்டாக போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம மல்லியோட கையை பிடிச்சிட்டு விஜயும் சந்தோஷமாக இருக்கார். தேங்க்யூ.